ஷியாம், இந்த நேரத்தில் இந்த அழுத்தத்தை தாக்குப்பிடித்து அவர் நிற்பாராங்கிறது தான் முக்கியமான கேள்வி. ஏன்னா பல கட்டங்களாக அவர் ஒற்றை தலைமையாக வருவாரான்னா வந்துட்டார். அதுக்கு பிறகு நிர்வாகிகள் அவரோடு நிற்பாங்களான்னா நின்றுட்டாங்க. கட்சி வாக்குகள் வருமா அப்படின்னா 21% மேலே வாக்குகள் ஒன்றும் பெருசாக கரைஞ்சில்ல, தோல்வி தான். ஆனால் வாக்குகள் பேசிக்காக இருக்கக்கூடிய வாக்குகள் இருக்குது அப்படிங்கிற இடத்துல இருந்து அடுத்த கட்டமாக இன்றைக்கி இருக்கக்கூடியது அடுத்த தேர்தல் 26னா வெற்றிகரமாக கொண்டு போகணும். நெருக்கடிகள் வரும் தான், வெளியிலேருந்து உள்ளே இருந்தெல்லாம் இருக்குது அப்படின்னா அதை எதிர்கொள்ளக்கூடிய இடத்துல அவர் இருக்கிறாரா, அதுதான் இப்போ இருக்க கேள்வி. ஒரு சின்ன டேட்டா கரெக்ஷன் கேஸ் சார், நீங்கள் சொன்னது தான் கரெக்ட். என்னன்னா 3வது சான்ஸ் தான் அது. ஃபர்ஸ்ட் சான்ஸ் வந்து 2000 அந்த ஜெயலலிதா அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டால அவங்க பதவி வைக்கக்கூடாதுன்னு சொன்னப்ப 2001 சுதாகரனான இப்போ ஜெயா டிவியில் ப்ரோக்ராம் பண்ணுறோம். அப்போ உண்மையிலே வந்து எங்களுக்கே வந்து ஓபிஎஸ் முகமே தெரியாது. அவர் ஒரு எம்எல்ஏ ஒரு அமைச்சராகிறாரு இவ்வளோதான் தெரியும். திடீர்னு அந்த படம் கொடுத்து விடும்போது தான் நாங்கள் ஆச்சரியப்பட்டு போய் அப்புறம் ஓபிஎஸ் பற்றி எல்லாம் விசாரித்தோம். இதுதான் ஃபர்ஸ்ட் சான்ஸு. அது வந்து கண்டிப்பாக டிடி அவர்களாலும் சசிகலா அவர்களாலும் தான் நடந்தது, அதில் மாற்று கருத்தே கிடையாது. செகண்ட் சான்ஸ் வந்து ஜெயலலிதா அம்மையார் இறந்த உடனே வந்து அவருக்கு கிடைத்த வாய்ப்பு. 3வது சான்ஸ் வந்து பரப்பன அக்ரஹாரம். இப்படித்தான் நம்ம அதை பார்க்கணும். அம்மா இறந்த பிறகு ரைட், செகண்ட் தேர்ட் அப்படி வச்சுக்கோ. அப்போ இதுல வந்து ஓபிஎஸ் அடையாளம் காட்டியதுன்னு பார்த்தா திரும்ப சசிகலா அவர்கள்ங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. இப்போ வந்து நம்ம கரண்ட் பாலிடிக்ஸுக்கு வந்தோம் அப்படின்னா பிஜேபி வந்து சில பகுதிகளில் வளர்ந்துருக்கு. அந்த பகுதிகள் எதுன்னு எல்லாருக்கும் தெரியும், கோயம்புத்தூரோ இல்லை நீலகிரியோ. ஆனால் 98ல் அம்மா வந்து 5 சீட்டு கொடுக்கறதுல இருந்தே அது வளர்ந்துட்டு தான் இருக்கு அதே பகுதிகளில். இப்போ அந்த பகுதியில் இத்தனை எம்எல்ஏ சீட் இருக்குன்னா எல்லா சீட்டும் வந்து பிஜேபி நிற்க முடியாது, எல்லா சீட்டும் அதிமுகவும் நிற்க முடியாது. அப்போ வேலுமணிக்கு ஏதோ ஒன்று கொடுக்கணும், பிஜேபிக்கு ஏதோ ஒன்று கொடுக்கணுங்கிற காம்ப்ரமைஸ் வரும்போது அவங்கவுங்க இண்டிவிஜுவலுக்கு தான் வெற்றி பெறுவாங்க. அதாவது பாராளுமன்ற தேர்தலை வச்சு கம்பேரே பண்ண வேண்டாங்க. காரணம் என்னன்னா அதுதான் திரு எடப்பாடி சொல்றாரு, சட்டமன்ற தேர்தல் வரும்போது மக்களோட சாய்ஸ் நாங்களா இருக்கிறோம், பாராளுமன்ற தேர்தல் என்பது வேறு, அது வந்து பிரதமர் யாருங்கிற கேள்வியில் வர்றது. அப்போ நாங்கள் வந்து அந்த ரேஸில் இல்லை, ஏன்னா எங்களுக்கான பிரதமரோ அல்லது ஆட்சியோ அப்படின்னு இல்லாத ஒரு இடமா இருந்துச்சு. சட்டமன்றம்னு வரும்போது அவர் அது உதாரணம் சொல்றாரு. நீங்கள் 2019 எடுத்துட்டீங்கன்னா கூட நாடாளுமன்ற தேர்தலில் தேனியை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் தோல்வி, ஆனால் சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் போதுமான அளவுக்கு வெற்றி அப்படிங்கிற ஒரு இதையும் சொல்றாரு. அப்ப சட்டமன்ற தேர்தல் வரும்போது எங்களுக்கு ஆதரவு வருங்கிறார். இதே உதாரணம் எம்ஜிஆர் அவர்களுக்கும் பொருந்தும். 80ல் வந்து மக்களவை தேர்தலில் வந்து திமுக வெற்றி பெறுது. அடுத்த சில மாதங்கள்ல வர்ற சட்டமன்ற தேர்தல் மீண்டும் அதிமுக வெற்றி பெறுது. தயவுசெய்து தயவுசெய்து நீங்க 2 பேரும் மூத்த பத்திரிகையாளர்கள் எதை எதோட ஒப்புறீங்க? தலைவரோட அம்மாவோட தயவுசெய்து யதார்த்தத்தை பேசுங்கண்ணா. நீங்க ஏதோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காண்டி தலைவர்கள் அசிங்கப்படுத்த வேணாம், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அதுல வந்து தலைவர்களை கடந்து சார் ஆட்சி கலைப்புக்கு முன்னாடி ஆட்சி கலைப்புக்கு பின்னாடிங்கிற ஒரு சூழலும் சேர்த்தே பார்க்க வேண்டியிருக்கு சார். அப்ப வரக்கூடிய தேர்தல் வெற்றிகள் அல்லது தோல்விகள் அப்படிங்கறது சேர்த்து நீங்க 80 ஆகட்டும். எம்ஜிஆர் ஜெயலலிதா எடப்பாடிய ஒப்பிட முடியாதுன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா ஓபிஎஸ் ஒப்பிட முடியாதுல்ல. ஓகே, இல்ல நாங்க ஒப்பிட சொல்றோம், அவர் சாமானியன் தான் சொல்றோம். அப்படி நம்ம ஒப்பிடல அண்ணா, சாமானியன் அதனால கூட்டு தலைமை கேக்குறான். வர அவர் முடிக்கிட்ட கூட்டு தலைமை கேக்குறான். அவர் முடிக்கிட்ட வர ஒரு தேர்தல் வர நீங்க இன்னொருத்தர் பாயிண்ட மனசுல தயவு செஞ்சு வாங்க. நம்ம பேசுறது எல்லாமே தரவு தான். எஸ், தலைவர் காலத்து தரவு இல்ல, பொதுவான தமிழ்நாட்டு தேர்தலோட ட்ரெண்ட். இதுல வந்து யாரையும் யாரோடையும் ஒப்பிடல. அவ கலைஞரையும் ஸ்டாலினும் ஒப்பிட முடியுமா அப்படியான கேள்வி எல்லாம் வரும், அதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஆனால் அடிப்படையில என்ன தேவை என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் ஒரு 5 வருஷம் ஆட்சிக்கே வர முடியாட்டாலும் பரவாயில்லன்னு தானே நினைப்பாரு. ஆமா, அவ கட்சி இருக்குல்ல கையில. அதுலதான் ரவீந்திரன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அவர் அப்படி நினைக்கலாம், ஆனா கூட இருக்கக்கூடிய திரு வேலுமணி அவர்களோ தங்கமணி அவர்களோ மற்ற தலைவர்களோ அப்படி நினைக்க வேண்டிய தேவை எங்க இருக்கிறது? அவங்களுடைய சர்வைவல் அல்ல அவங்களுக்கான பொலிட்டிக்கல் ஃபியூச்சர்னு பார்ப்பாங்க, அதுக்காக எல்லாரும் ஒன்னா சேரணும்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறார். சரிங்க, வேலுமணி ஒரு உதாரணமா எடுத்துக்கோம். வேலுமணி நிக்கிற இடத்துல எக்ஸ்னு ஒருத்தர் பிஜேபியில நிக்கிறாரு, ஒய்னு ஒருத்தர் திமுக நிக்கிறாருன்னா வேலுமணி மெரிட் கூட இருக்குமா, அந்த எக்ஸ் ஒய் மெரிட் கூட இருக்குமா? அது அவங்கவுங்க தொகுதிங்க, அவங்கவுங்க தொகுதி. அவங்க ஒரு கேள்வி திரு ஜென்ராம் உங்களுக்கு வைக்கிறாரு, நான் உங்கள்கிட்ட வர சார். 89ல சேவலுக்கு கிடைச்ச அந்த 28 29 இடங்கள்ல கொங்கு மண்டலம் தானே பெரும்பான்மையானது. அப்பவும் தெற்க இருந்த ஈக்குவேஷன் கம்மி தானே.
கண்டிப்பாக தெக்கர் ஈக்குவேஷன் கம்மி. அதாவதுங்க இதுல அடிப்படையில ஒரு கட்சி ஒற்றுமைப்படணும், இதுல எல்லாம் யாருக்கும் மாற்றுக்கருத்தெல்லாம் இருக்க முடியாது. திமுக பயில அண்ணா திமுக வரணும், அண்ணா திமுக பயில திமுக வரணும். இது வந்து பிராடான திராவிட சிந்தனையாளர்கள் எல்லாரும் மனசுலயும் இருக்கிற கருத்து தான். இப்ப எது பாசிபிள் எது பாசிபிள் இல்லைன்னு பார்க்கும் போது கட்சிக்கு வெளியில இருந்து கட்சிக்குள்ள ஒற்றுமை வேண்டும்னு குரல் கொடுப்பவர்கள் அவர்களால வந்து கட்சிக்கு என்ன லாபம்ங்கிற கேள்விதானே இல்லையா? அப்ப கட்சிக்கு என்ன லாபம்னா அவங்க இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணல. சசிகலா அம்மையார் வந்து ஒரு அமைப்பு வச்சிருக்காங்களா, தேர்தல் அரசியல் நின்னாங்களா? ஓபிஎஸ்ஏ வந்து ஒரு அமைப்பு வைத்திருந்து அவர் வந்து போட்டி போட்டிருக்கணும். இல்லைன்னா கண்டிப்பாக இந்த தேர்தலில் போட்டி போடாம மோடிக்கே என்ன ஆதரவுன்னு கூட சொல்லியிருக்கலாம். எஸ், ரெண்டு பேரோட கேள்விகள் இருக்கு சார். நான் திருப்பி அவங்கள்ட்ட எடுத்துட்டு உங்கள்ட்ட வரேன். உங்களுக்கு தான் குறுக்கீடு வந்தது. வர சார், வர தமிழ்மணி நீங்க ஷியாமண்ணா அமைப்பு சார், வர சார், சுப்ரஜன் சார், வர